பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த திருச்சபையிலே வந்து அருமையான பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான போதகர் அவர்கள் சொன்னது போல நாங்கள் தொலைபேசியில் தான் பேசிக்கொண்டிருந்தோம். 12ஆம் தேதி, மே மாதம் 12ஆம் தேதி நேருக்கு நேராக சந்தித்தோம் ஒரு திருமண வைபவத்திலே. அப்பொழுதுதான் இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, இந்த சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு. இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் நிச்சயமாகவே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் எத்தனையோ செய்திகளை, பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இக்காலத்திலே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற உபதேசங்களை சபைகளிலே பிரசங்கம் செய்கிற ஊழியக்காரர்கள் மிக மிக குறைவு. இன்று நீங்கள் அந்த உபதேசங்களை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று வாரும் தூய ஆவியே என்கிற ஒரு பாடலை பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே எமை ஆளுகை செய்யோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே எமை ஆளுகை செய்யோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். நீர் ஆசீர்வதியோம். ஆமென். தயவு செய்து அமருங்கள்.
நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? நமக்கு, எனக்கு, என்னம்மா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1 வாசியுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், யாருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார்? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு. நாம் இஸ்ரவேலர்களா? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்கள் மாமிசத்திற்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஆவிக்குரிய. அப்படி என்றால் அவர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு தான் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள் இருக்கிறாரா? எனக்குள் இருக்கிறாரா? சொல்லுங்க. இருக்கிறார். ஆனால் அவர் யாருக்குள் இருப்பார் என்கிற வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, நானும் என்னுடைய பிதாவும் அவரிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யாரோடு அவர் வந்து வாசம் பண்ணுவார்? வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களிடத்தில் தான் வந்து அவர் வாசம் பண்ணுவார். எல்லாரிடத்திலும் வந்து அவர் வாசம் பண்ண மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை புதுப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கவனமாக கேளுங்கள். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடமும். அப்போ யாரிடம் வந்து அவர் வாசம் பண்ணுவார்? அவருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிறவர்களிடமும் பணிந்த ஆவி தாழ்மை உள்ளவர்களிடமும் வந்து அவர் வாசம் பண்ணுவார். ஆகவே சங்கீதம் 73:1 நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பணிந்த ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய வசனங்களை கைக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மில் வந்து வாசம் பண்ணுவார். அன்பானவர்களே, இன்று நாம் தியானிக்கக்கூடிய வசனங்களை மிகவும் கவனமாக கேளுங்கள். நாம் இருப்பது கடைசி காலங்களில் இருக்கின்றோம். நம்மை குறித்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் கேட்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த கேள்விக்கு பதில்தான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம்.
நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எழுதப்பட்டிராவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து, அதாவது தேவனுடைய புஸ்தகத்தை குறித்து யாத்ராகமம் 32வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 32:33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து, அதாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்படி என்றால் யாருடைய பெயரை கிறுக்கி போடுவார்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுடைய பெயர்களை அவர் கிறுக்கி போடுவார் என்றால் நீக்கி போடுவார். அப்படி நீக்கி போட்ட பிறகு ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர் காணப்படாது. அவருடைய பெயர் காணப்படாது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிவோம்? அதைத்தான் நாம் முதலாவது வாசித்தோம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை நான் என்னுடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று யார் சொன்னார்? தேவன் சொன்னார். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை இது. இதற்கு மறு வார்த்தை கிடையாது. ஆகவே நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? பாவம் இல்லாதவர்களாய், பாவம் செய்யாதவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏன் பாவம் செய்யாதவர்களாய் நாம் உலகத்திலே வாழ வேண்டும்? பாவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்படி என்றால் நாம் பாவம் செய்வோமே ஆனால் நம்முடைய ஆத்துமா சாகும். நம்முடைய ஆத்துமா சாகும் என்றால் அர்த்தம் என்ன? நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிளவு உண்டாகும், பிரிவினை உண்டாகும். அப்படி என்றால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்காது. ஆகவே பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆத்தும மரணம், ஆவிக்குரிய மரணம். ஆகவே நாம் பாவம் செய்ய கூடாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். போதும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நாம் யாரால் பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள். அப்படி என்றால் இந்த 9வது வசனத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படி என்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டுமேயானால் நாம் பாவம் செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும். 8வது வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டான இருக்கிறான். ஆமாம், போதும். அப்படி என்றால் பாவம் செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள். நாம் அப்படி இருக்கலாமா?
இந்த 2 வசனங்களையும் 1 யோவான் 3:9, 3:8 இந்த 2 வசனங்களையும் நாம் நிச்சயமாகவே நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடாது. நாம் பாவம் செய்கிறவர்களே ஆனால் பிசாசினால் உண்டாயிரும். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அன்பானவர்களே. இனி நாம் பாவம் செய்யக்கூடாது. இதுவரையிலும் நாம் செய்திருக்கலாம். அதை அறிக்கை செய்து என்ன செய்ய வேண்டுமா? விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டிருக்கிறோமா? அறிக்கை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோமா? அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன்தான். ஆனால் எதுவரையிலும் நாம் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம்? அவருடைய வருகை வரையிலும் நாம் அறிக்கை செய்து கொண்டிருப்போமா? அல்லது நம்முடைய மரணம் வரையிலும் அறிக்கை செய்து கொண்டே இருப்போமா? விட்டுவிட வேண்டும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்க கூடாது. பாவம் உங்களை மேற்கொள்ளுமேயானால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படி என்றால் பாவம் நம்மை மேற்கொள்ளுமேயானால் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. கிருபை கிருபை என்று சொல்லுகிறோமே, அந்த கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருப்போமே ஆனால் நிச்சயமாகவே பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாவியை நேசிக்கிறவர் அல்ல, பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். நாம் பாவம் செய்வோமே ஆனால், செய்து கொண்டே இருப்போமே ஆனால் அவர் நம்மேல் சினம் கொள்ளுவார். நாம் அவருக்கு பகையாக மாறுவோம். ஆகவே முதலாவது நாம் வாசித்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை என் புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவர் யாருடைய பெயரை கிறுக்கி போட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்படி என்றால் யாருடைய பெயரை அவர் கிறுக்கி போட மாட்டார்? ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை அவர் கிறுக்கி போட மாட்டார். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் சொல்ல முடியுமா நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று? நம்மில் எல்லாரும் சொல்ல முடியுமா? உலகத்தை ஜெயித்தவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே அங்கே ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். அங்கே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். யாரால்? பிசாசினால், சாத்தானால். எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள்? அவன் அங்கே 3 காரியங்களை சொல்லி அவர்களை வஞ்சித்தான். இச்சைகள், 3 விதமான இச்சைகள். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றையும் காட்டித்தான் ஏவாளை வஞ்சித்தான். ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். அங்கே பிசாசினுடைய சோதனையில் அவர்கள் தோற்று போனார்கள். பிசாசு ஜெயித்தவனாயிருந்தான். ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத காரணத்தினால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். நாமும் கீழ்ப்படியாதவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோமேயானால், நாமும் அந்த 3 இச்சைகளுக்கு அடிமைகளாய் இந்த உலகத்திலே வாழ்வோமேயானால், நாமும் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்படுவோம். அன்பானவர்களே, மாமிசத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தினால் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. இந்த 3 இச்சைகளையும் காட்டித்தான் அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவன் சோதித்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அங்கே இந்த 3 விதமான இச்சைகளை காட்டி அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சோதித்தான். அதில் யார் ஜெயித்தார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் கொண்டார், ஜெயித்தார். பிசாசு அதில் தோற்று போனான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் இந்த 3 காரியங்களையும் காட்டி நம்மை சோதிப்பான். இந்த 3 காரியங்களுக்கும் அல்லது இந்த 3இல் ஏதாவது ஒரு காரியத்திற்கு நாம் அடிமைகளாவோமே ஆனால் நாம் ஜெயித்தவர்களாய் இருக்க மாட்டோம். ஜெயம் கொண்டவர்களாய் நம் உலகத்திலே வாழ மாட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய பெயர்களைத்தான் அவர் கிறுக்கி போட மாட்டார். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவான். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த 3 இச்சைகளும் நம்மில் காணப்படவே கூடாது. அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அதில் என்றால் இந்த பரலோகத்தை, அதற்கு முந்தின வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதான எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில். அப்படி என்றால் நம்முடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தால்தான் அந்த புதிய எருசலேமிலே நாம் பிரவேசிக்க முடியும். அன்பானவர்களே, நம்மில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 73:1 நாம் வாசித்தது போல இருதயத்திலே நம் சுத்தமுள்ளவர்களாய் உலகத்திலே வாழ வேண்டும். ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். யாரால் அழைக்கப்பட்டவர்கள்? பிதாவாகிய தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் கூறியிருக்கிறார். மத்தேயு 7:21.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பரலோக பிரவேசிப்பானே ராஜ்யத்தில் அல்லாமல் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதில் பிரவேசிப்பதில்லை. போதும். அப்படி என்றால் அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆனால் பிதாவின் சித்தம் என்றால் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதை தான் அவருடைய. அப்படி என்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படி என்றால் பரிசுத்தமுள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாதவர்கள் அங்கே பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே நம்மை தேவன் அழைத்த அழைப்பு எதற்காக? ஆமென். இரண்டாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது 15வது 16வது வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல், அந்த இச்சைகளின்படி என்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய உபதேசங்களுக்கு, தேவனுடைய போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல, நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? லேவியராகமம் 20வது லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டுமே ஆனால் நம்மில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்து நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவித்து நாம் மரிக்கும் பொழுது, மரித்த பிறகு தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அங்கே அவருடைய வலது பாரிசத்திலே நாம், வலது பக்கத்திலே இருக்கிற செம்மறியாடுகளைப் போல நாம் நிற்போம். ஏனென்றால் பரிசுத்தம் உள்ளவர்களுடைய கிரியைகள் எல்லாமே நற்கிரியைகளாக இருக்கும். பாவிகளுடைய கிரியைகள் தீய கிரியைகளாக இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட. அப்படி என்றால் நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். அப்படி நற்கிரியைகளாக இருப்பதற்கு நம்மில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே, இங்கு வந்திருக்கிற அனைவருமே நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். உண்மைதானே? ஆம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கிருபையினால்,
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதானா? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோமா? கிருபை யாருக்கு கிடைக்கும்? கிருபையை அவர் யாருக்கு தருவார்? யாக்கோபு என்ன எழுதுகிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை யாருக்கு அளிப்பார்? தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் அவர் கிருபை அளிப்பார். அப்படி என்றால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுவோம். அந்த விசுவாசத்திற்கு முந்தினது என்னது தெரியுமா? விசுவாசம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அநேக போதகர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசத்திற்கு முந்தினது என்ன? இல்லை, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்படி என்றால் விசுவாசத்திற்கு முந்தினது என்னது? மனம் திரும்புதல். அன்பானவர்களே, வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே அங்கு 6 மூல உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த 6 மூல உபதேசங்களில் முதலாவது உபதேசம் என்னவென்றால் மனம் திரும்புதல். 2வது உபதேசம்தான் விசுவாசம். 3வது ஞானஸ்நானம். 6வது நியாய தீர்ப்பு. நமக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த நியாய தீர்ப்பிலே போய் நாம் நிற்க வேண்டிய நாட்கள் நெருங்கி வருகிறது. ஏனென்றால் அவருடைய வருகை சமீபம் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் ஏற்படலாம். நாம் இந்த நிமிஷத்திலே நாம் மரிப்போமே ஆனால் நாம் நம்முடைய ஆத்துமா பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் பாவம் செய்யலாமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டுமா? அல்லது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவிகளாக இருக்க வேண்டுமா? ரட்சிக்கப்பட்ட பாவிகளாக இருக்க வேண்டுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறவர்கள் பாவிகள்தான். அன்பானவர்களே, ஒரு தவறான உபதேசம் உலகம் முழுவதுமே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் போதும், அந்த ரட்சிப்பை நீங்கள் இழந்து போவது இல்லை என்று. ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அப்படி என்றால் நாம் முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். எதில் நிலை நிற்க வேண்டும்? அவருடைய உபதேசங்களில் நிலை நிற்க வேண்டும். அவருடைய கட்டளைகளில் நிலை நிற்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்க வேண்டும் நாம். ஆனால் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் அவரில் நிலைத்திருக்கவில்லை. ஆனால் உபதேசத்தில் நிலைத்திராதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 9வது வசனம்.
இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் உபதேசத்திலே நிலைத்திராமல் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. மீறி நடக்கிற எவனும் என்றால் மீறி நடக்கிற ரட்சிக்கப்பட்டவனாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனாலும் சரி, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னவனாலும் சரி. ஆனால் உபதேசத்தில் மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவின் உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கின்றன? 4 சுவிசேஷங்களிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அவருடைய உபதேசங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த உபதேசங்களின்படி நாம் நிலைத்திருந்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமே ஆனால் தேவனையும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் உடையவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். நாம் பாவம் செய்யவில்லை என்றால் அவர் நிச்சயமாகவே ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை கிறுக்கி போட மாட்டார். பாவம் மிக கொடுமையானது அன்பானவர்களே. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் என்ன வாசித்தோம்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தபடியாக நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் எதற்காக? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூன்றாவதாக நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நம்மை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். அவர் எதற்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார்? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? அவருடைய ஜனங்களாய் இருப்பதற்கு அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அழைக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்தத்திற்கு, தெரிந்து கொள்ளுதல் பரிசுத்தத்திற்கு. நம்மை வேறு பிரித்ததற்கு காரணம் பரிசுத்தமாக இருப்பதற்கு. அடுத்தபடியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர் யாருக்கு ஒப்பாய் இருப்பதற்கு? குமாரனுடைய சாயல் என்றால் யாருடைய சாயல்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர்.
அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். மனிதனாய் பிறந்திருந்தாலும் அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு அவர் முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். ஆகவே தேவனுடைய குமாரனுக்கு சாயலை நாம் ஒத்திருக்க வேண்டும். அவருடைய சாயல் நம்மில் காணப்படுகிறதா? அவருடைய சாயல் என்றால் அவருடைய குணாதிசயங்கள். அவருடைய குணாதிசயங்கள் என்றால் என்ன? அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர். நம்மில் இவைகளெல்லாம் காணப்படுகிறதா? நாம் முழு உள்ளத்தோடு தேவனிடம் அன்பு கூறுவது போல நாம் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறோமா? நம்மில் இந்த மனதுருக்கம் காணப்படுகிறதா? மன்னிக்கிற சுபாவம் நம்மில் காணப்படுகிறதா? நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்போமே ஆனால் மன்னிக்கவே மாட்டார். அப்படி என்றால் பிறருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருக்கிறோமா? இதுவரையிலும் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். குமாரனுடைய சாயலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று. கிறிஸ்து அவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்துவை போன்றவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருக்கிறவர்கள். அவர் கடைசியாக சொன்ன ஒரு கட்டளை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நாம் சாலை புதூரிலே சாட்சிகளாய் இருக்கிறோமா? அவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழ்கிறோமா? அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் என்பவர்களே. மற்றவர்கள், அவிவிசுவாசிகள், புறஜாதியார் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா, இவர்கள் கிறிஸ்துவை போன்றவர்கள் அல்லவா என்று நம்மை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும். ஆகவே நம்மில் பாவம் காணப்படக்கூடாது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பொல்லாங்கன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான், பாவத்திற்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே பாவம் உள்ளே நுழைந்தது. ஆகவே நாம் பாவம் செய்வோமே ஆனால் பிசாசின் பிள்ளைகளாய் இருப்போம். எனவே நாம் பாவம் செய்யவே கூடாது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டுமே ஆனால், எழுதப்பட்டிருக்க வேண்டுமே ஆனால் நம்மில் பாவம் காணப்படக்கூடாது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிராவிட்டால் நாம் அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம். இதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களும் பாவமே. தேவன் வெறுக்கிற அனைத்து காரியங்களும் பாவமே. தேவன் அருவருக்கிற அனைத்து காரியங்களும் பாவமே. தேவன் வெறுக்கிற அந்த பாவத்தை நாம் செய்வோமேயானால் தேவன் நம்மை வெறுத்து விடுவார். தேவன் அருவருக்கிற அந்த பாவத்தை நாம் செய்வோமேயானால் தேவன் நம்மை அருவருத்து விடுவார். ஆகவே பாவத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறபடி நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தில் மரித்தவர்களாக அல்ல, பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பாவத்திற்கு மரித்தால்தான் நம்மில் பரிசுத்தம் காணப்படும். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்று கேட்ட உபதேசங்களை உங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை மாத்திரம் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்வர்களாக இருக்க வேண்டும்? பாவம் செய்யாதவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.